இவளே ஒரு ஃப்ராடு, அதுக்கு நீ ஒத்து ஊதுறியா? சீ, இப்பதானே தெரியுது இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு. சொத்துக்காக இப்படி டிராமா பண்றாளே, இவ புருஷன்கிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லி இருப்பா. இதனாலதான் செழியன் இவ கூட வாழ முடியாம ஓடிட்டார் போல. ஏய், இன்னொரு வார்த்தை எங்க அண்ணிய பத்தி தப்பா பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னோட பாஸ் அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல ஏய், நீ வாய மூடி. உன் பாஸ் நான் அதை உன்னோட வச்சுக்கோ. இப்படி வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாது. இவ அண்ணிய தப்பா பேசிட்டு இருப்பா, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நியாயமா பார்த்தா இத நான் பண்றதுக்கு முன்னாடி நீதான் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதும் இல்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வர பேசுறியா? அதுவும் இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் மேலேயே நீ கை வச்சிட்டல்ல. ரித்திகாவோட மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் தானே இவ்ளோ டிராமா பண்றீங்க? போறேன் இப்பவே போய் இந்த நியூஸ என்னோட சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றேன். சுட்டுடுச்சா? சாரி, நான் கவனிக்காம தான். நீ ஓகேவா? சரி, நீ உட்காரு. நான் இதுக்கு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. ஏன் வேண்டான்னு சொல்ற ஐலி? நீ உட்காரு, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். இல்ல அண்ணி, லேசாதான் பட்டுச்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப கேட்டீங்கல்ல, நாங்க ஏன் உங்களுக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிக்கிறோன்னு. இதுக்காக தான் அண்ணி. என் கையில சூடு பட்டது தெரிஞ்சதும் உடனே நீங்க துடிச்சிங்கல்ல. இதுக்கு முன்னாடி எங்களை இப்படி யாரும் பார்த்துக்கிட்டதில்ல அண்ணி. இந்த மாதிரியான அன்பெல்லாம் அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிறது எனக்கும் சரி, சிவாவுக்கும் சரி, இந்த அன்பு கிடைச்சதில்ல அண்ணி. நீங்க ஒரு ஆள் தான் எங்க கிட்ட இப்படி அன்பை காட்டுறீங்க. நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்த விதம் அப்படி. சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னோட சூழ்நிலை. நானே படிச்சேன், நானே தான் வளர்ந்தேன். நல்லது கெட்டது சொல்றதுக்கு பாட்டி இருக்காங்க. அப்பாவால பாவம் சித்திய மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சிவா இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் என் அம்மா கூட இருந்த மாதிரி இருந்திருக்குமா?
சிவாவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். அதுவும் உங்களுக்கு தெரியும். நாங்க எந்த அன்பையும் ஆதரவையும் இழந்தோமோ அத நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. காலையில போனீங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்துட்டீங்க. திரும்ப போகவே இல்லையே. இல்ல சார், நான் வீட்டுக்கு போறதா இல்ல, நான் இங்கேயே தான் இருக்க போறேன். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் சார். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல சார், எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல நம்பிக்கையே இல்ல. நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அதனால சார் நான் இங்கேயே இருக்கேன். இங்க கொசுக்கடியில ரொம்ப சிரமமா இருக்கும். சொன்னா கேளுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது. இல்ல சார், இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு எப்படியும் அவரை கோர்ட் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க. சோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இந்தாங்க சார், இதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க.